வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. வாழ்க்கையை வடிவமைக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பாகம் 2, நாவில் கவனம் தேவை. இன்றைய காலகட்டத்துக்கு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முயற்சி மற்றும் கடின உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய பேசும் வார்த்தையிலும் கவனம் தேவை. நம் நாவில் கவனம் ஏன் தேவை என்பதற்கான முக்கியத்துவத்தை இறைவன் ஞானவேலி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் கூறும் விளக்கத்தினை காண்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். பொதுவாக வாழ்க்கை ஒரு அற்புதமான, ஆனால் அந்த வாழ்க்கையை குப்பமேடாக்குவதோ கோபுரமாக்குவதோ உங்கள் கையில் தான். யாரும் தன் வாழ்க்கையை சிதைக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் இடையிலே சிக்கல் வந்து விடுகிறது. எப்படி என்றால் நம்மால் தான். நாம தான் நம்ம வாழ்க்கைக்கு பொறுப்பு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் அல்ல. அடுத்தவர்களால் உங்களுக்கு இடையூறு வரலாம். ஆனால் அந்த இடையூறில் மாட்டிக்கொள்ளாமல் இடையூறிலிருந்து தப்பிப்பதற்கு வேண்டிய சிந்தனைகளை நீங்கள் வைத்திருந்தால் எந்த துன்பமும் நெருங்குவதில்லை. இடையே விழுந்தால் கூட அஞ்சுபவர்களுக்கு தான், அஞ்சாதவர்களுக்கு அது அப்புறம் சென்றுவிடும். வாழ்ந்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் அனுபவம் வேண்டும். அனுபவம் என்பது பெரியவர்கள் மற்றவர்கள் நமக்கு உரைத்தது. அந்த உரைத்த வாக்குகள் தான் உங்களை வாழ வைக்கும். வாழ்ந்தவர்கள் வாழ்பவர்களுக்கு பாடம். நீங்களும் மற்றவர்களுக்கு பாடமாக வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நாக்கை அடக்கி பழகு. நாவை அடக்க தெரிந்தவன் 4 பேர் போற்றும் தகுதிக்கு வந்துவிடுவான். நாவில் யாரை வைத்திருக்க வேண்டும்? சரஸ்வதியை வைத்திருக்க வேண்டும். நாவில் குருவை வைத்திருக்க வேண்டும். நாவில் தெய்வத்தை வைத்திருக்க வேண்டும். நாவை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாவிலிருந்து பிறக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் பூ மாதிரி வாசம் வீச வேண்டும். குப்பை மாதிரி அடுத்தவர்களை முகஞ்சொலிக்க வைக்கக்கூடாது. எப்பொழுது அடுத்தவர்கள் உங்கள் வாக்குகளை கேட்டு முகஞ்சொலிக்கிறார்களோ அப்பொழுதே அவர்களை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்தப்படுகிறீர்கள். யோசித்து பாருங்கள். நல்ல வாசத்தை தேடி அனைவரும் வருவார்கள். நாற்றத்தை கண்டுதான் அத்தனை பேரும் ஓடுவார்கள். நீங்கள் சொல்கின்ற வார்த்தை சரியாக இல்லை என்றால் ஒன்று அவர்கள் விலகலாம் அல்லது உங்களை எதிர்க்கலாம். அப்ப கேட்கின்றவர்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணாமல், எரிச்சலை உண்டு பண்ணாமல், வெறுப்பை உண்டு பண்ணாமல், பகையை உண்டு பண்ணாமல் ஒரு நல்ல தன்மையை, உங்கள் மீது ஈர்ப்பை உண்டாக்க வேண்டும் என்றால் உங்கள் நாவு நல்ல விஷயத்தை மட்டுமே பேச வேண்டும். நல்ல விஷயத்தை மட்டுமே பேச வேண்டும் என்றால் நாவ் எப்படி இருக்க வேண்டும்? மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். எனவே இந்த நிமிடத்தில் இருந்து உங்கள் நாவ் என்பது யாருடைய இருப்பிடமாக வைத்துக் கொள்ள வேண்டும்? குருவின் இருப்பிடமாக வைத்துக் கொள்ளுங்கள். குரு உங்கள் நாவில் இருக்கிறார். நீங்கள் சொல்வதெல்லாம் பலிக்கும், நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்கும் என்கின்ற சிந்தனையோடு யாரையும் துன்புறுத்தக்கூடாது, யாருக்கும் தப்பு தவறு வருகின்ற வாக்குகளை நாம் வெளியிடக்கூடாது என்கின்ற ஒரு உறுதிப்பாடை எடுத்தீர்கள் என்றால் நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம் சிறக்கும். உங்களோடு தங்குகிறவர்கள் எல்லாம் உங்களை பாராட்டுவார்கள். உங்கள் வாக்கிற்காக காத்திருப்பார்கள். ஏனென்றால் உங்கள் நாவில் யார் இருக்கின்றது? குரு. அதை மறந்து விடக்கூடாது. குரு இருப்பவர் எப்பொழுதும் நல்லதைத்தான் செய்வார், நல்லதைத்தான் மற்றவர்களுக்கு காட்டுவார் என்கின்ற பயபக்தி வேண்டும். அனாவசியமாக நாவை புரட்டி போட்டுவிட்டு எதையோ சொல்கிறோம் என்ற சிந்தனையில் வாழ்வதை தவிர்த்து விடுங்கள். கொஞ்சம் கண்ணியத்தோடும் கவனத்தோடும் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை கோபுரத்துக்கு செல்லும். வாழ்வோம் வாழ்வு.